வெல்கம் டு கார்டனிங் அம்மா பானு. ஹாய், இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம திப்பிலியை செடியிலேருந்து திப்பிலி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரோஜாப் செடி, மல்லிகைப்பூ செடிக்கு வந்து நம்ம வந்து ஒரு உரம் பார்க்க போகிறோம். சரியா? இப்படி தான் இது வந்து நல்லா சிறுசாக இருக்கையில் வெள்ளையாக இருக்கும். இது வந்து முத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கருப்பாக போயிடுவாங்க. அந்த முத்துனதோடு நீங்கள் எடுத்துடலாம். இந்த வெள்ளை கலர் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து அப்படி கடலில் நிற்கல உங்களுக்கு நெஞ்சு சளியாக இருந்தால் நீங்கள் இப்படி எடுத்து கழுவிட்டு சாப்பிட்லாம். அது உங்களுக்கு ஒத்துக்கிருச்சுன்னா நீங்கள் சாப்பிடுங்க. இது முத்துனது என்ன செய்ய நல்லா காய வச்சு ஒரு வெற்றில கொஞ்சம் தேன், ஒரே ஒரு திப்பிலி சின்னதாக தானே இருக்கும், ஒரே திப்பிலி வச்சு மடக்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நெஞ்சு சளி எல்லாம் உங்களுக்கு வந்து 2 நாள்லேயே காணாம போயிடும். ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கனாலும் உங்கள் நெஞ்சு சளி அப்படியே வெட்டி விட்டுரும். சரியா? இது நம்மளுக்கு வந்து அந்த திப்பிலி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து மிளகு செடி மாதிரி வந்து நீளமாக இருக்குது. திப்பிலி வரக்கும்போது வெத்தலை மாதிரி இருக்குது. இது ஒரு கொடி வகை தான். ஓகேயா? நான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை இப்படி தான் திப்பிலி எடுத்து காய வச்சுருந்தேன். லைட்டாக எண்ணெயில் போட்டிருந்தேன். மிதுக்குன்னு போச்சு. பயந்துட்டு தூக்கி போட்டேன். அது 2ஆம் நாளில் என்ன செய்யுது, அப்படி மிதுக்கு தான் இருக்குது. 3ஆம் நாளில் என்ன செய்யுது, கொஞ்சம் கிராஸ் ஆகுது. 4ஆம் நாளில் நல்லா கிராஸ் ஆகி நல்லா திப்பிலி நல்லா காஞ்சி போய் வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுக்கிறலாம். இது வந்து ஒரு திப்பிலியை எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு இது வெள்ளை கலராக இருந்தால் முத்தலை, இதை வந்து சும்மா கழுவிட்டு வாயில் போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெத்தலை தேன் இந்த திப்பிலியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு சளி சரியாக வரும். நான் உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு முதல்ல திப்பிலியோட சைஸை பார்த்திங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. காஞ்சதோட ஒரு 4 நாள் நம்மளுக்கு இந்த சைஸ் தான்ப்பா கிடச்சிச்சு. எனக்கு இதான் இந்த அளவு தான் கிடச்சிருக்கு. இதில் தான் ஒரு திப்பிலியை எடுத்து வெத்தலை தேனை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நெஞ்சு சளி சரியாக வரும். கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு திப்பிலி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் காவாசி மச்சும் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் நம்மளுக்கு இந்த ஒரு ரோஜாப் செடி வந்து ஒரு குச்சியாக நிற்கிதுன்னு சொன்னாலும் அதில் வந்து இப்போ தான் ஒரு துளிர் எக்ஸ்ட்ரா அவ்வளோ துணைக்கு இன்னொருத்தவங்க வர்றாங்க. அந்த ஒரு தண்டுலேயே வருது. அன்றைக்கி லைட்டாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து இதாக இருக்குது. இப்படி தான் இது வந்து போன வருஷம் மழையில் காப்பாற்றப்பட்ட செடிப்பா. ஏதோ முக்கிய தைக்கி இப்போ தான் வம்பு பண்ணி வலுக்கட்டாயமாக இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே ஒரு உரம் பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே வெந்தயத்தை வந்து தூள் பண்ணி ரோஜாப் செடி கொடுத்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பாட்டில்லையோ ஒரு ஜக்லேயோ ஒரு டப்பாலேயோ ஊற வச்சுக்கிறேங்க. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இது ஒரு நாள் ஊறிட்டாலும் போதும், இல்லைன்னா 2 நாளைக்கு, அதிகபட்சம்னா 2 நாளைக்கு ஊற வச்சு இதை இப்போ நம்ம வந்து நீர் உரமாக கொடுக்கணும். இது நான் வந்து கரெக்டாக 2 நாள் சென்று தான் இந்த நீர் உரத்தை கொடுக்க போகிறேன். நம்ம வந்து 200 மில்லி பாட்டிலில் போட்டிருக்கனால நல்லா ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. அப்படியே விழுக்குன்னு இருக்கிறாங்க பாருங்கள். இது அப்படியே மிக்சியில் கலந்து நீங்கள் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். 1 லிட்டர் இந்த தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 1 லிட்டர் கலந்து கொடுக்கலாம். ஓகேயா? இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து 2 மாதிரி இந்த வெந்தயத்தை ஊற வச்சதை 2 மாதிரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா பூக்கள் வரும், செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் நல்லா வடிகட்டி நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். இது ஒரு வகையாக கொடுக்குறது. சரியா? இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். 1 லிட்டர் வெந்தய தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 ஸ்பூனை போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா 2 நாள் சென்று அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். இல்லையா அதை அப்படியே மிக்சியில் அரைச்சி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவு தான் லைட்டாக தான் இருக்க பாருங்கள். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு செடிக்கும் ஒரு பாதி கப்பு இல்லை 1 கப்பு கொடுத்துக்கிறேங்க. இந்த இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கிறக்காட்டி நான் வந்து வச்சுருக்கிறேன். மிக்சியில் அரைச்சி அப்புறம் வந்து இருக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு 3 செடிக்கு கொடுத்தாச்சு. இன்னொரு 3 செடிக்கு இது பத்தும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து செடிகளுக்கு கொடுப்போம். செடிக்கு தக்கன கொடுத்துக்கிறோங்களேன். 1 கப்பு பாதி கப்பு கொடுத்துக்கிறோம். இதை போய் நம்ம போய் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த வெந்தயத்தை, இந்த ஊறின வெந்தயத்தை மிக்சியில் அரைச்சி பேலன்ஸ் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இருக்குல்ல அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேயா? இதை நம்ம வந்து செடி வர வைக்க முடியுமான்னு தெரியலை. ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறக்காண்டி கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஊறினதை இந்த அளவு போனாலும் விழுக்குன்னு இருக்குது. சரி, இதை அரைச்சி பார்க்கலாம். இதைத்தான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஜாடியில் போட்டு பார்ப்போம் வெந்தய செடி வருதா அப்படிங்கிறதுக்காண்டி. 2 நாள் ஊறிடுச்சு, வருமானு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சாச்சு. ஆனால் இதில் வந்து எந்த ஒரு சத்தும் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் விழுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அது சும்மா ஒரே ஒரு சின்ன உருண்டை எடுத்து ஒரே ரோஜாப் செடிக்கு மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் போடல, ஒன்றுக்கு மட்டும் தான் போட்டிருக்கிறேன். ஒரு மல்லிகைப்பூ செடிக்கு போட்டேன். இப்போ இதில் வந்து நீங்கள் நல்லா கலந்துக்கிறங்க. கலந்துக்கிட்டு மல்லிகைப்பூ செடி, வெளியில் உள்ள மல்லிகைப்பூ செடி எல்லாத்துக்கும் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம ஊற்றிடலாம். ஓவராக உங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இது நீங்கள் இப்போ கொடுக்காதீங்க. கொஞ்சம் வெயில் வந்தோடனே நீங்கள் கொடுத்துக்கிறோங்க. நம்மளுக்கு நல்லா மண் காஞ்சிருக்கலாம். நம்ம தண்ணி கொடுப்போம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து சும்மா 1/2 கப்பு 1/4 கப்பு அப்படியே ஊற்றி விடலாம். இந்த ஒரு 200 மில்லி தண்ணியை வந்து நான் 2 செடிக்கு ஊற்ற போகிறேன். பாருங்களேன், பார்த்தீங்களா? 2 ரோஜாப் செடிக்கு ஊற்றலாம், 3 ரோஜாப் செடிக்கு ஊற்றலாம், நித்யா மல்லிக்கு ஊற்றலாம், ஜாதி பிச்சிக்கு ஊற்றலாம், மல்லிகை செடிக்கு ஊற்றலாம். அதை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கிட்டத்தப்ப இந்த வீடியோ. மல்லிகை செடிக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், பயமே இல்லாமல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
இந்த முறையும். இந்த வெந்தயத்தை நம்ம ஊற வச்சும் இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை பவுடராக தூள் பண்ணியும் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அப்படி போடலாம். நம்மளோட செடிகள் ரொம்ப நல்லாவே இருக்கும், பழுப்பு நிறம் போயிடும், பில்லி பிள்ளியாக உள்ளது போயிடும், செடிகள் நல்லா துளிர் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வகையான செடிகளுக்கும் நீங்கள் கொடுங்க. மல்லிகை பூ செடிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இது நம்மளோட சின்ன தோட்டம்ப்பா. சரியா? மூலிகை செடிகள் நிறையா இருக்கும், அப்புறம் கீரை வகைகள் இருக்கும், அப்புறம் வந்து தென்னை மரம், மாமரம், வாழை மரம், சீத்தாப்பழம், சப்போட்டா, நெல்லிக்காய். என்னோடய பொழுதுபோக்குன்னா அந்த தோட்டம் தான்ப்பா. இதையும் தாண்டி பொழுதுபோக்குன்னா இந்த இப்படி வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அவ்வளோதான். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? ஹாப்பி கார்டனிங்.